பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஓவியா ஆரவ் இவங்களோட பிரச்சனை தான் இப்போ கடந்த சில நாட்களாகவே வந்து போயிட்டு இருந்தது. நம்ம எல்லாம் யூகிச்ச விஷயங்கள் தான் உறுதி அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாரும் என்று கூறுவதை விட பெரும்பான்மையான பேர் நம்ம என்ன யோசித்து இருந்தோம் அப்படின்னா, ஆரவ் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருந்தது, நம்பிக்கை ஊட்டும் விதமாக ஓவியா கிட்ட பழகி இருந்தாரு. ஜூலி கிட்ட நடந்துகிட்ட அந்த விதத்துல இருந்து அவர் கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட விவாதிச்சது. இந்த கருத்து பெரும்பான்மையான பேர் ஏற்றுக்கொண்ட ஒன்று. இதை தாண்டி ஆரவ் வந்து பழகினாருங்கிறதையும் எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது நேற்று வந்து அவங்களோட மனநிலை ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. நம்ம சரியா இருக்கோமா, இல்லை நமக்கு வந்து கற்பனையா இதை மாதிரி தோணுதா, அவங்க சரியா இருந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோமா, இது போல பல குழப்பங்கள் ஏற்பட்டு சம்பவங்களை நினைச்சு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மருத்துவ ஆலோசனை தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து அவங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்க. ஓவியா எந்த அளவுக்கு தன்னம்பிக்கை மிக்க மனிதர் அப்படிங்கிறத நம்ம இது புரிஞ்சுக்கலாம். ஒரு மன அழுத்தத்திலையும் மன குழப்பத்திலையும் இருக்கிறப்ப எனக்கு இதை மாதிரி மருத்துவ உதவி தேவை அப்படின்னு வெளிப்படையா கேட்கக்கூடிய அளவிற்கு தன்னைத்தானே அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் அவரை வந்து பாராட்டலாம். ஆனால் அவர் அதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து சுட்டி காட்டியிருந்தேன். இப்போ கமலஹாசன் இன்றைய நிகழ்ச்சியில வந்து உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இந்த பிரச்சனை குறித்து மிக விலாவரியா பேசியிருப்பாரு அப்படிங்கிறத உறுதியா நம்பலாம். இன்னைக்கு வந்த ப்ரொமோல கமலஹாசன் முகத்துல பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமும் கோபமும் கலந்த ஒரு முகம் இருந்தது. இந்த கோபம் யாருக்கானது, வருத்தம் யாருக்கானது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி பார்க்குறப்ப நம்ம புரிஞ்சிக்க முடியும். மேலும் இன்றைய ப்ரொமோல ரைசா அழுகிற மாதிரி ஒரு காட்சி வந்தது. அப்ப கமலஹாசன் ரைசா வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆரவ் நான் காதலிக்கவே இல்லை, நான் ஃப்ரெண்டா இருப்போன்னு தான் சொன்னேன், இது போன்ற வாசகங்கள் தான் பயன்படுத்திட்டு வந்தாரு. அப்ப வந்து ஓவியா திரும்ப வந்து அப்ப கிஸ் பண்ணதுங்கிற கேள்வியை பல முறை கேட்டாங்க. இன்றைய நிகழ்ச்சியில கமலஹாசன் ஆரவ் கிட்ட இதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் கேட்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. மேலும் வந்து விஜய் டிவி தரப்புல இருந்து ஒரு சின்ன செய்தி வந்து கசிய விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஓவியா கிட்ட ஆரவ் பழகின பல ரகசிய காட்சிகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆரவ் வந்து ஓவியாவுக்கு முத்தம் கொடுத்தது, இது போன்ற காட்சிகள் எல்லாம் ஒரு குறும் ஆவண திரைப்படம் போல ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். அதை இன்று அல்லது நாளை எப்ப வேண்டுமானாலும் வெளியிடலாம் என்று ஒரு கருத்து நிலவி வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனா கமலஹாசன் இந்த பிரச்சனையை எப்படி அணுக போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓவியா வந்து மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு மீண்டும் புத்துணர்ச்சியோட உள்ள களம் வந்திருக்காங்க. மக்களோட விருப்பம் என்ன அப்படின்னா, ஓவியா தொடர்ந்து இடம்பெறணும். முதல் நாள்ல எப்படி கலக்கி எடுத்தாங்களோ, அந்த ஆரம்ப கட்ட எபிசோட்ல எப்படி ஓவியா இருந்தாங்களோ அந்த ஓவியாவை மீண்டும் மக்கள் பார்க்கணும் அப்படிங்கறதான் விருப்பம். மக்களின் சார்பாக எனது விருப்பமும் அதுதான். ஓவியா அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சி. வாழ்க்கையில இது அவங்களுக்கு ஒரு சின்ன பாடம் தான். இதுக்கப்புறம் ஓவியா தன்னோட வாழ்க்கையில யார்கிட்டையும் எதுக்காகவும் மிக சுலபமாக ஏமாற மாட்டார் அப்படின்னு நம்பலாம். அன்புங்கிற அவரோட பலவீனத்தை வச்சு அவர் ஏமாற்றப்பட்டார். மீண்டும் அந்த அன்புங்கிறத பலவீனமா எடுத்துக்கிட்டு யாரும் ஏமாத்த நினைச்சா ஏமாற மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியில மீண்டும் மகிழ்ச்சியான ஓவியாவை பார்க்க கோடிக்கணக்கான ரசிகர்கள் காத்திருப்பது போல நானும் காத்திருக்கின்றேன். நன்றி.